கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்குள்ள லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் தீபா வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்தை வந்துருவாங்கல்ல அப்படின்னா, நிச்சயமாக வருவாங்க, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு லைட்டாக சந்தேகமாக இருக்குது. எப்படியும் வந்து இவ வந்து இவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, இவ எப்படி வந்து இவ்வளோ வாண்டடாக வந்து கொடுத்துருக்காளே, அப்போயே நம்ம வந்து யோசிக்கணுமே, இவங்க வேற குடிச்சிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப வந்து அத்தை வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம், அடுத்த டைம் ஆகிடுச்சுல்ல, ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். கரெக்டாக பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தா இவங்க ஒன்று மாற்றி ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து போயிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு டோரை திறக்க போக வர அப்படின்னு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு முடியல, இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்ட்டு அவங்க வந்து அபிராமி கிட்ட பேசாமல் அங்கேருந்து வந்து வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் இவ்வளோ சொதப்பிடுச்சே, நிச்சயமாக தீபா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா அப்படின்னோடனே புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கும் சேர்த்து வச்சு நான் ஆனந்துக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஃபோனை போடுறாங்க. இந்த மாதிரி வந்து கார்த்தி வந்து என்ன, நீங்கள் ஏதாவது அதிரடியாக திட்டம் ஏதாவது போட்டு வச்சிங்களா, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இது வரைக்கும் திட்டம் போட்டது எல்லாமே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க, அடுத்து லஞ்ச் டைம் வரும்ல, லஞ்ச் டைமில் வந்து ஏதாவது குளறுபடி பண்ணுங்கள், அவனை வந்து வம்புடுங்க அப்படின்னு சொன்னான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் வந்து கரெக்டாக வந்து வேலையெல்லாம் முடித்தோடனே டயத்துக்கு வந்து 1 மணி ஆகிடுச்சில், வாங்க சாப்பிட போகலான்னு எல்லா தொழிலாளர்கள் கூட வந்து சந்தோஷமாக சாப்பிட அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு கார்த்திக் வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னா லைட்டாக வந்து சாப்பாடு ரொம்ப சுமாராக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், வேலை செய்கிற எல்லோரும் கேட்குறாங்க நம்ம கார்த்திக் ஸ்டாஃப் எல்லாரையும், என்னாச்சு அப்படின்னோடனே, சாப்பாடு இப்படி தான் சார் இருக்கும், போக போக நீங்கள் ஒரு 10 நாள் சாப்பிட்டீங்கன்னா பழகிரும் அப்படின்னோடனே, இதுக்காகவா நாங்கள் வந்து இப்படி கொடுக்குறோம், இப்படிலாம் இல்லையே, நல்லா தானே நம்ம வந்து கொட்டேஷன்லாம் கொடுத்து வந்து சாப்பாடு கேன்டீனுக்கு கொடுத்துருக்கோம், இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன விஷயம்னு தெரில, விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, வேணாம் சார், இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எந்திரிச்சு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாப்புல அந்த காளியை கூப்பிட்டோன்னே வந்து வராங்க. அம்மா என்ன கார்த்தி, எதுக்கு நீ தேவையில்லாமல் வம்பெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, யார் வம்புழுக்கிற, சாப்பாடு வந்து ஏன் சரியில்லை அப்படின்னோடனே, நீ ஒன்றும் இப்போ முதலாளி கிடையாது, நீ ஒரு வந்து தொழிலாளி தான், நீ வந்து ஒழுங்காக கொடுத்ததை வந்து சாப்பிடு அப்படின்னோடனே, என்ன காசு வாங்குறீங்கல்ல, கரெக்டாக தானே வாங்குறீங்க, அப்போ அப்படிங்கும்போது வந்து நீங்கள் நியாயமாக கொடுக்கணும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு கார்த்தி வந்து சத்தம் போட்டோன்னே, கார்த்தி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இப்போ வந்து சக ஸ்டாஃபுக்காக வந்து சேர்த்து தான் கேட்குறேன், நீ மாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வந்து சூப்பர்வைசராக இருந்தால் என்ன வேணாலும் பேசுவியா, நீ இங்கே உட்காந்து இதை சாப்பிட்டு பாரு, அப்போ தெரியும் எங்களோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாப்பாடை எடுத்து வந்து வாயில் வச்சு விட்றாப்புல. அவர் வந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாப்புல. கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து ஆனந்த் வந்துடுறாங்க. ஆனந்த் வந்து என்ன கெலாட்டா, இல்லை சார் இங்கே பாருங்கள், சாப்பாடு வந்து இந்த விஷயத்தை வச்சு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, யாருக்கு பிரச்சனை பண்ணுறாங்க பாரு, ஏன் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனந்த் கேட்டோன்னா வந்து பேச முடியாமல் தடுமாறுறாங்க நம்ம கார்த்திக்கிட்ட.